இப்போ 2024 எம்சிக்கு 30 பார்ப்போம். இப்போ 30வது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னா, இதான் என்னோட கேள்வி. 30வது கேள்வி. 30வது கேள்வி பார்ப்போம். இது பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள சமநிலை தாக்கத்தை கருதுக. H2 கேஸும் I2 கேஸும் 2H I கேஸ் வெப்பநிலை 600°C வந்து Kc வந்து 50. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொன்னாங்க, H2 கேஸும் ஆகியவற்றின் சம மூலர் அளவுகள் ஏற்கனவே வெற்றிடமாக்கப்பட்ட ஓர் 2 டெசிமீட்டர் மூடிய விறைத்த கொள்கலத்தினுள்ளே அறை வெப்பநிலையிடப்பட்டு வெப்பநிலை 600க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதிகரிக்க செய்யப்பட்டது. தொகுதி சமநிலையை அடையும் போது பின்வரும் எது நடைபெறலாம்? அப்போ இதில் என்ன நடக்கலாம் என்று பார்ப்போம். இதை QC வந்து தாக்க ஈவுன்னு சொல்கிறாங்க. ரைட், கேள்வி இப்படியே இருக்க நம்ம இதில் இருக்கிற சில நோட்ஸை பார்த்துருவோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாமே கேஸாக இருக்குது. அப்போ கேஸாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், H2 கேஸ் ப்ளஸ் என்ன செய்ய போகுது, I2 கேஸ் சேர்ந்து எங்களுக்கு இக்லிபிரியத்தில் வந்திருக்குது 2HG இருக்குது, கேஸாக இருக்கும். அப்போ இதில் டெம்ப் வந்து என்ன சொல்கிறாங்க, டெம்ப் வந்து 600°C தான் இது டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட KC வந்து என்ன சொல்கிறாங்க, 50ன்றாங்க. சரிதானே? ரைட். இப்போ இந்த QC என்று சொல்லப்படுறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா, QC வந்து தாக்க ஈவுன்னு சொல்கிறாங்க. தாக்க ஈவு. ரைட், தாக்கத ஈவுண்டா என்ன, பகுதி விகுதியாக எழுதுறதான் தாக்கம். தாக்கியலை வந்து விகுதியாகவும் விளைவை பகுதியாகவும் எழுதும். அப்போ எப்படி, QC வந்து என்னவா இருக்கும்னு சொன்னால், மேலே வந்து விளைவு எழுதி விளைவுகள செறிவு எழுதுகிறது, கீழே தாக்கிகளின் செறிவு எழுதுகிறது. சரிதானே? இதுதான் ஈவு. இந்த அடிப்படையில் நாங்கள் இதை எழுதினோம்னு சொன்னால் இதுக்கு என்ன வரும், இதை விளைவு என்ன இருக்கு, HIனுடைய வர்க்கம், ஏன் இது 2 இருக்கக்கூடிய அபிசமானம், H2 கேஸ் இந்த செறிவு, அதுக்கு பிறகு I2 கேஸ் இந்த செறிவு. இப்போ இந்த ஈவில் இருக்கிற சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கணும். இங்கே வந்து சம அளவுலான்னு சேர்க்குறாங்க. அதுகள் வந்து பெரிய தேவையான விஷயம் இல்லை இந்த கேள்வியில். இந்த கேள்வியில் என்ன மெயினான பாட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டுன்னா, முக்கியமாக இங்கே இந்த என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் அளவை நாங்கள் கூட்டினமாக இருந்தால், இந்த முக்கியமான விஷயம், ஹைட்ரஜன் அளவை நாங்கள் கூட்டினமாக இருந்தால் இந்த ஈவு வந்து குறையும். ஈவு குறையும். ஆனால் ஈவு குறையும் போது ப்ரொடக்ட் வந்து கூடும். இந்த தொடர் வந்து மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஹைட்ரஜனோ அல்லாட்டி போனால் ஐடியோ நாங்கள் இதை கூட்டினமாக இருந்தால், அளவை கூட்டினோம்னா செறிவை, ஈவு குறையும். சரிதானே? இதில் இருக்கிற விளைவுண்ட அளவு வந்து கூடும். இது முக்கியம். அப்போ இந்த அடிப்படையை வச்சு கொண்டு தான் நாங்கள் அங்கே இருக்கிற விடையை நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னா, ஒரு மூடிய தொகுதிக்குள்ள அதில் இருக்கிற எந்த விதமான இதையும் நாங்கள் இதை கூட்டலை, இதில் எந்த விதமான அளவும் கூட்டலை. அப்போ இது கூட்டாத போது நாங்கள் இங்கே இருக்கிற அமைப்பு, அதாவது ஈவிந்த தன்மையை வச்சு கொண்டு தான் நாங்கள் இதுக்குரிய முடிவெடுக்கணும். அப்போ இதில் எந்த விதமான மாற்றமும் நடக்க இல்லை. அப்போ மாற்றம் எதுவுமே இல்லாத வகையில் இவரை நாங்கள் இந்த கேள்வியில், இந்த விடையில் இவரை பற்றி நாங்கள் எதுவுமே கேட்கலாம். ஆனால் இதனுடைய ஈவு குறையும்னு சொன்னால் எது கூடும், இதனுடைய விளைவு கூடும், விளைவினுடைய ப்ரொடக்ட் அளவு கூடும். சரி, இதை வச்சு கொண்டு இப்போ ஒவ்வொரு விடையையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது தேவைன்னா அதை தேவையும் பார்த்துக்கொள்வோம். சின்ன நோட் தான் இது. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். பாருங்க, என்னன்னு சொன்னால் QC அதாவது ஈவு, தாக்க ஈவு வந்து KC என்ற என்ன, இது வந்து தாக்க மாறிலி. உண்மையிலேயே தாக்கத்தை நடத்தி கொண்டு போகின்ற KC வந்து அந்த சமநிலை மாறிலின்னு சொல்லலாம். தாக்க மாறிலின்னு சொல்றதை விட சமநிலை மாறிலின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த தாக்கத்தினுடைய தாக்க சமநிலை மாறிலி தான். தாக்க சமநிலை மாறிலி என்று சொல்லலாம். தாக்க சமநிலை மாறிலி.
சரிதானே? மாறிலி. அப்போ தாக்க மாறிலி, தாக்க சமநிலை மாறிலி. ஓகே. எனிவே இது வந்து என்ன செஞ்சிருக்கும்? இது உண்மையாகவே வெப்பநிலையில தங்கியிருக்கும். வெப்பநிலை கூடுனா அதனுடைய அமைப்பு மாறும். அப்ப இதுல முக்கியம் என்னன்னு சொன்னா, அந்த கேசி குறையும் போது, கேசியை விட இது குறையுமாக இருந்தால், இன்னொரு பாயிண்ட் ஒன்று எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும். இந்த கேசியினுடைய அளவு குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னா, கேசியின் அளவு கூடுது. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, கேசியின் அளவு கூடுது. கூடுனா கூடுதலான அளவு H2 கேஸும் I2 கேஸும் உண்டாகும். இங்க வந்து நாங்க என்ன செய்யாது, H2 கேஸும் I2 கேஸும் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமா ரெண்டு பார்த்தோம்னா எது கூடுதாம்? H2 வந்து கூடுதாம். H2வை நாங்கள் என்ன கூடுதலாக வரும்போது இந்த கேசி என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலேயே கேசி வந்து என்ன செஞ்சிருக்கணும்? குறையும். கேசி வந்து இங்கே கூடி இருக்கு. இங்கே பாருங்க, கூடி இருக்கு. இது குறைஞ்சிருக்கு. இப்போ இது கூடுனா இது குறைஞ்சிருக்கணும். அப்போ இந்த விடைய பின்பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? H2 இது கூடுதாம், அளவு கூடுது. ஆகவே இதை என்ன செஞ்சிருக்கணும்? கட்டாயம் இது குறைஞ்சிருக்கணும். அப்போ முதலாவது வராது. ரெண்டாவது பாருங்க, இது குறைஞ்சிருக்குதாம். இது குறைஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும் கட்டாயம்? இது குறையுதுன்னு சொல்லி சொன்னா இது என்ன செஞ்சிருக்கும்? கூடி இருக்கணும். ஓகே, கூடி இருக்குது. ஆனா பிரச்சனைன்னு சொன்னா இந்த கேள்வியில எந்த விதமான மாற்றமும் கூட்ட இல்லை. இவங்க உள்ளுக்குள்ள இதை கூட்ட இல்லை. அதே அளவுலாம் இருக்கு. இந்த கேள்வியில எங்கேயும் கூட்டினதாக சொல்லப்படையில்லை. அரை வெப்பநிலை இருந்து வெப்பநிலையை கூட்டியிருக்காங்க. ஆகவே இந்த ரெண்டாவது கேள்வி இதுக்குள்ள வராது. அதை விட வெப்பநிலையை கூட்டும் போது கட்டாயம் கேசி கூடியிருக்கும். கேசி கூடும். இப்போ அப்படியும் பார்க்கலாம். இது வந்து கேசி குறைவாகுது, அப்போ வராது. அப்போ மூன்றாவது பாருங்க, மூன்றாவது வந்து என்ன? கூடுதலான அளவு H2வும் I2வும் உண்டாகும். எங்கே என்றா கேசி குறையும் போது. அப்போ இது கூடுதலான I2வும் இதுவும் வரும்போது கேசி குறையும் போது அது சரி. ஆனால் நாங்கள் இங்கே வந்து என்ன செய்யல, H2 சம்பந்தமான எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. அதை விட இந்த கேசி வந்து கூடி இருக்குது. இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. கேசி வந்து கூடியும் இருக்குது வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒன்றும் சேர்க்க இல்லை. இதுக்குள்ள எதுவுமே சேர்க்க இல்லை. அப்போ இது சேர்க்காதபடியே அது பிள்ளையா வருது ஒழிய மற்றபடி அது சேர்க்கிறேன்னு சொல்லியிருந்தா அது சரியாக வந்திருக்கு இந்த கூற்று. அடுத்தது பாருங்க, கியூசி குறையுது. ஓகே, குறைந்த அளவு எச்சை உருவாகுதா? இப்போ விளைவை பார்த்தீங்கன்னா கியூசி வந்து குறைஞ்சி எச்சை வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. அப்போ அது குறையாது, இங்க வந்து கூடும். அப்ப நாலாவது விடையே நாங்க இதுல இருந்து மாறுது. அஞ்சாவது பாருங்க, கேசி குறையுது, அதாவது கியூசி குறையுது. அப்ப கேசியும் கூடுது. வெப்பநிலை கூடும்போது கேசி கூடும். கூடுதலான HIG கேஸ் உருவாகும். அப்ப இது சரியா வரும். எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, எல்லா விதமான நிபந்தனையும் அஞ்சாவது விட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று கேசி கூடுதோ, வெப்பநிலை கூடும்போது கேசி கூடும், அது சரி. கியூசி குறையுது, ரைட், கியூசி குறையுதுன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? கூடுதலான எச்சை உருவாகும், விளைவு கூடும். ஆகவே விடை வந்து ஐந்தாவது விடையாக இருக்கும். எல்லா விதமான கண்டிஷனையும் அது பூர்த்தி செய்கிறபடியா இதில் கேள்வியுடைய விடை வந்து அஞ்சாவது விடையாக இருக்கும். இதில் முக்கியமான ஒன்று விஷயம் வந்து கொள்ளுங்க, வெப்பநிலை கூடுனா, இதில் இந்த நோட்டில் சொல்லிக் கொள்கிறேன், வெப்பநிலை கூடுனா, வெப்பநிலை கூடுதல் கட்டாயம் என்ன செய்யும்? இந்த கேசி சமநிலை வந்து கூடும். அதாவது வெப்பநிலை கூடுனா இந்த கேசியினுடைய சமநிலை அமைப்பு வந்து இது வந்து டெம்பரேச்சர்னா இது வேற கதை. இது டெம்பரேச்சர் கூடுனா கட்டாயம் இந்த கேசி கூடும். ஆகவே இந்த கம்ப்ளிகேஷன் அடிப்படையில் இது எல்லாமே சரி வந்த ஒரே ஒரு இடம் வந்து கியூசி வந்து குறையுது, கேசி வந்து கூடுது. அந்த அடிப்படையில் இங்கே என்ன நடக்க போகுது? ரைட், இது வந்து HIனுடைய செறிவு வந்து என்ன செய்யுது? கூடுது. இது மூன்று இதையும் சமப்படுத்தி வருது. அதனால தான் இது 5வது இதுக்கு வருது.